முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தார். அவர் தன் அடிமையான ஒருவனுக்கு விடுதலை அளித்ததுடன் ஒரு கப்பல் நிறைய சரக்குகளை கொடுத்து, இந்த சரக்குகளை விற்று நீ பணக்காரனாகி சௌக்கியமாக வாழ் என்று ஆசீர்வதித்தார். அவன் தன் முதலாளிக்கு நன்றி தெரிவித்து கப்பலில் ஏறி வெளிநாடுகளுக்கு பயணமானார். சில நாள் சென்றதும் ஒரு பெரிய புயல் கடலில் தோன்றியது. கப்பலை உடைத்து அவனையும் ஒரு தீவில் தள்ளிற்று. தன் கதி இப்படியாகிவிட்டதே என்று அவன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கையில் அந்த தீவில் உள்ளவர்கள் அவனை நோக்கி வருவது தெரிந்தது. அவர்கள் கையில் பூமாலைகள் இருந்தன. மன்னரே வருக, அரசரே வருக என்று அவர்கள் இவனை வரவேற்றார்கள். அவனை யானை மேல் ஏற்றி ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். பிறகு அவனை சிம்மாசனத்தில் அமர வைத்தனர். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவரை கூப்பிட்டு, முன்பின் தெரியாத என்னை அரசனாக்கி இருக்கிறார்களே, என்ன விஷயம் கேட்டான். அதற்கு அந்த பெரியவர் கூறுகிறார், அதுதான் இந்த தீவில் உள்ளவர்கள் வழக்கம். ஆனால் இந்த அரச பதவி இன்னும் சரியாக 1 வருஷ காலம்தான். 1 வருஷம் முடிந்ததும் அரசனை பதவியிலிருந்து இறக்கி அவனை தூரத்தில் உள்ள ஒரு நிர்மானுஷ்யமான தீவில் கொண்டு போய் விட்டு வந்து விடுவார்கள் என்றார் அந்த முதியவர். இதற்கு முன்பு எனக்கு முன் அரசர்களாக இருந்தவர்கள் அனைவரும் அந்த நிர்மானுஷ்யமான தீவில்தான் வசிக்கிறார்களா என்று அவன் கேட்டான். அதற்கு அந்த முதியவர், அவர்கள் எப்படி அந்த நிர்மானுஷ்யமான தீவில் வசிக்க முடியும்? அங்குள்ள காட்டு மிருகங்களால் செத்துவிட்டார்கள் என்றார். அப்படியானால் 1 வருஷம் கழித்து என் கதியும் அப்படித்தான் ஆகுமோ என்று அவன் கேட்டான். அப்படித்தான் ஆகும், நீ முன் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் என்று அவனை எச்சரித்தார் அந்த முதியவர். நான் முன்ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்ய முடியும் என்றான் அவன். எவ்வளவோ செய்ய முடியும். நீ இப்பொழுது இந்த தீவின் அரசனாக இருப்பதனால் இன்னும் 1 வருடத்திற்கு மக்கள் நீ என்ன சொன்னாலும் கேட்பார்கள். அதனால் அந்த கண்காணாத தீவை நீ பின்பு வசிப்பதற்கு உரியதாக இப்பொழுதே செய் என்றார் அந்த முதியவர். அதை நான் எப்படி செய்வது என்றான் அவன். சொல்கிறேன் கேள். நிறைய தொழிலாளிகளை அங்கு அனுப்பிவை. காட்டை அழித்து நிறைய வீடுகளை கட்ட சொல். உணவு தானியங்களை பயிரிடச் சொல். இங்குள்ள மக்களின் பலரை அங்கே குடியேற சொல். உனக்கென்று ஒரு பெரிய அரண்மனையை கட்ட சொல். 1 வருடம் முடிந்ததும் நீ கண்காணாத தீவின் அரசனாகி அந்த நாட்டை ஆண்டு சௌக்கியமாக வாழ் என்று கூறினார் முதியவர். ஆஹா, வெகு நல்ல வழியாக இருக்கிறதே, இதை ஏன் எனக்கு முன்வந்த அரசர்களுக்கு செய்யவில்லை? அவர்களுக்கு நீங்கள் இதை சொல்லவில்லையா என்று கேட்டான் அந்த மன்னன். சொல்லாமல் இருப்பேனா? சொன்னேன். ஆனால் அவர்கள் இந்த 1 வருஷமும் கேளிக்கைகளிலும் களியாட்டங்களிலும் ஈடுபடுவதில் தங்கள் நேரத்தை செலவழித்தார்கள் என்று இதை செய்வதற்கு வேண்டிய உழைப்பும் மன உறுதியும் அவர்களிடம் இருக்கவில்லை என்று கூறினார் முதியவர். கவலைப்படாதீர்கள், நான் அப்படி இருக்க மாட்டேன். இந்த 1 வருடம் நான் கஷ்டப்பட்டு நிரந்தரமாக சௌக்கியமாக வாழ்வதைத்தான் நான் பெரிது என்று கருதுகிறேன். ஆனால் ஒன்று, நான் அந்த தீவிற்கு அரசனாகப் போகும்போது தாங்களும் என்னுடன் வந்து அங்கேயே இருக்க வேண்டும், சரிதானே என்றான் அந்த மன்னன். கட்டாயம் இருப்பேன். யார் என் சொற்படி கேட்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் நான் என்றுடன் இருப்பேன் என்றார் அந்த பெரியவராக உருமாறி வந்திருந்த கடவுள். 1 வருடமும் முடிந்தது. அரசனும் பெரியவரும் அந்த நிர்மானுஷ்யமான தீவிற்கு சென்றனர். அப்பொழுது அரசனை பார்த்த பெரியவர் சொன்னார், பழைய தீவிலிருந்து எப்படி இந்த தீவிற்கு சாமான்களை அனுப்பி உன்னை காப்பாற்றிக் கொண்டாயோ, அதேபோல் மறு உலகிற்கு இப்பொழுதிலிருந்தே உன் புண்ணியங்களை அனுப்பிவை. அப்பொழுது அங்கே சென்றதும் நீ நிம்மதியாக வாழலாம் என்றார் அந்த முதியவர். இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த உலகில் வாழும்போது தற்காலிக அற்ப இன்பங்களுக்காக நாம் மனம் போனபடி நடந்து கொள்ளக்கூடாது. மாறாக மனதை கட்டுப்படுத்தி மகான்கள் காட்டிய தார்மீக நெறிகளின்படி வாழ வேண்டும். அவ்விதம் செய்தால் நம் பெற்ற மனித பிறவியை நன்றாக பயன்படுத்தியதாகவும் ஆகும். மறு உலக வாழ்வு மேலானதாகவும் அமையும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.